அதி உயர் பாதுகாப்பு வலயமான யாழ்ப்பாணம் மயிலிட்டி பகுதியில் பூர்வீக காணிகளை மீளப்பெற்று தருமாறு வலியுறுத்தி மக்கள் முன்னெடுத்து வரும் அறவழி போராட்டம் இன்று 13வது வாரத்தை எட்டியுள்ளது. ப்ளூ ஓஷன் குரூப் ஆஃப் கம்பெனிஸ் இலங்கையின் வளர்ச்சியோடு உங்கள் வாழ்க்கையையும் உயர்த்துகிறோம். மயிலிட்டி மீள்குடியேற்ற அபிவிருத்தி குழு மற்றும் கிராமிய அபிவிருத்தி சங்கத்தின் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் வலிவடக்கு பகுதியைச் சேர்ந்த பல கிராம சேவகர் பிரிவுகளின் மக்கள் கலந்து கொண்டனர். யுத்தம் நிறைவடைந்து 17 ஆண்டுகள் கடந்தும் தங்களது காணிகள் இன்னும் அதி உயர் பாதுகாப்பு வலயத்திற்குள் இருப்பதாகவும் கடந்த அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட உறுதிமொழிகளும் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை எனவும் போராட்டக்காரர்கள் குற்றஞ்சாட்டினர். எங்கள் நிலம் எங்கள் உரிமை உள்ளிட்ட கோஷங்களை எழுப்பிய மக்கள் தங்களது பூர்வீக நிலங்களை விடுவித்து கண்ணியமான மீள்குடியேற்றத்தை உறுதி செய்ய அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினர். குறிப்பாக 36 ஆண்டுகளாக வலிகாமம் வடக்கு பிரதேச மக்கள் இவ்வாறு இடம்பெயர்ந்த நிலையிலே வசித்து வருகின்றார்கள். பல இடங்களிலே பல்வேறு இடங்களிலே தங்களுடைய வாடகை வீடுகளில் தங்கி வருகின்றார்கள். பலர் முகாம்களிலும் இருக்கின்ற சூழல்கள் காணப்படுகின்றன. குறிப்பாக யுத்தம் முடிவடைந்ததன் பின்னர் கிட்டத்தட்ட 5 ஜனாதிபதிகள் மாறியிருக்கின்றார்கள். மஹிந்த ராஜபக்ச, அதன் பின்னர் மைத்ரிபால சிறிசேன, அதன் பின்னர் கோட்டாபாய ராஜபக்ச, அதன் பின்னர் ரணில் விக்ரமசிங்க, இப்பொழுது அனுரகுமார திசாநாயக்க போன்ற 5 ஜனாதிபதிகள் மாறியிருக்கின்றார்கள். ஆனால் அந்த மக்களுடைய வாழ்வில் அந்த ஜனாதிபதிகள் அவர்களுக்கு வசந்தங்களை ஏற்படுத்தவில்லை என்பது மிகவும் ஒரு கவலைக்குரிய விடயமாக இருக்கின்றது. ஆனால் இந்த அரசாங்கம் தொடர்ந்தும் அந்த மக்களை ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு விதமான ஜனாதிபதி ஒரு கருத்தையும், பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஒரு கருத்தையும், அதே போன்று அரசாங்க அதிகாரி ஒவ்வொரு கருத்தையும் மாறி மாறி சொல்கின்ற நிலைமையும், அரசாங்க சார்பு ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஒவ்வொரு கருத்துக்களை சொல்கின்ற சூழலில் அந்த மக்கள் தொடர்ந்து ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். 2013ஆம் ஆண்டு கெசட் பண்ணப்பட்டது 6000 சொச்சம் ஏக்கர் காணிகள். இன்று வரைக்கும் இன்றைக்கு யுத்தம் முடிந்து 16 வருடம் கடந்தும் இந்த தேசிய பாதுகாப்பு என்ற போர்வையில் சுவீகரிக்கப்பட்ட இந்த கெசட் இன்று வரைக்கும் ரிமூவ் பண்ணப்படையில அரசாங்கங்கள் மாறினாலும் அந்த அரசினுடைய கொள்கை மாறவில்லை. இது எங்களுக்கான ஒரு நீண்டகால போராட்டத்தினுடைய ஒரு முதல் கேள்வி. இந்த கெசட்டை கடந்த அரசுகள் கொண்டு வந்தாலும் இந்த புதிய அரசு, நல்லாட்சி என்று சொல்லி வந்த அரசு, இந்த கெசட்டை ரிமூவ் பண்ண வேணும். 2வது விஷயம், எங்களுடைய காணியில் நீங்கள் தேசிய பாதுகாப்பு கண்டு கொண்டு நீங்கள் இப்போது எங்களுடைய காணியில் எங்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் பெற்று நீங்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். நாங்கள் பசியும் பட்டினியுமாக எங்களுடைய தெருவாக எங்களுடைய காணிக்காக போராடி கொண்டிருக்கிறோம். ஆகவே நாங்கள் இதை தொடர்ச்சியாக இந்த அரசிட்டையும் கேட்கிறோம், நீங்கள் இந்த காணியை நீங்கள் விட வேணும். எங்களுக்கு எங்க போறதுன்றே தெரியாம இருக்குது. 36 வருஷம் ஆகிவிட்டது. இனியாவது எங்களை இந்த வருஷம் முடிகிறதுக்கு இடையிலாவது எங்களோட காணிகளை தந்து எங்களை விடணும். நாங்கள் அதைத்தான் முக்கியமா கேட்டோம். ஆனா ஒரு தரம் ஓமண்ணினம் எங்களுக்கு ஒரு தரம் இறங்கி விட்டு தர மாட்டினோமா. நாங்கள் இங்க ஒவ்வொரு அந்நிய வீடாக இப்படியே கேவலம் மட்டும் கட்ட வாழ்க்கையை வாழ்ந்து இந்த ரோட்டிலேயே தெருக்கான்படி வந்திருந்து இப்படி அலைஞ்சு கொண்டு திரிகிறோம். நாங்கள் தெருவழி திரிகிறோம். தேங்காய் தினம் உழைக்கினோம். எங்களை காணிக்க விடுறதுக்கே நம்ம பிள்ளையார ஓடுறதுக்கு காணி வேணுமா? கொமாண்டர் நேரம் வந்து உங்களோட கதை கிடைக்கும். நேரம் வந்து கதை பார்ப்போம். எங்களை காணிக்க வச்சு கொண்டு பலாளிக்கணும். ஊக்கம் பத்தாது. ஊக்கமா வந்து ஐயா வீட்டு அடிச்ச மாதிரி இருந்தா அவன் தண்டை வாட்டு கழுவி போவான். காணிக்க விட்டுட்டு போறவே நண்டு கொண்டிருக்கிறான். காணிக்க விட்டுட்டு பலாளி கொமாண்டன் எங்களை காணிக்க விட்டுட்டு போறதுக்கே இங்க இருக்கிறாங்க. கூப்பிடுறோமோ பாதுகாப்பு கூப்பிடுறோமோ ரோட்ல யாரு கூப்பிட்டவன் பொலிசு பாதுகாப்பு கூப்பிட்டு இங்க வச்சிருக்கணும். நாங்கள் கூப்பிடல. ரோட்ல பாதுகாப்புக்கு வந்து இங்க கடைசியா காணி பூமி முழுக்க ஆட்சி கொண்டிருக்கணும். அந்த கொமாண்டன் நேரம் வந்து கலைக்க வந்தன காணியோ நீ வந்து நீயோ காணியை நாங்கள் பாடுபட்டு வேண்டி விட நீ வந்து இங்க பிள்ளைன்னு ஒரு காணியை வச்சு கொண்டிருக்கிற எங்களை சொத்தை விட்டாயே நாங்கள் உங்க அலையே போறோம்.